மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தரையோடு தரையாக சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். முதலில் விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சுமார் 1,70,000 ஏக்கர் சம்பா சாகுபடி செய்திருக்கோம். அது இப்போ தை பொங்கலுக்கு அப்புறம் அறுவடை பண்ணுறதா இருந்தோம். நெல் எல்லாம் கை கேட்டினது வாய் கேட்டாத சூழ்நிலை. நேற்று இரவிலிருந்து பெய்த மழையால் எங்களுக்கு எல்லா வயலும் கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் படுத்து வீணாக போயிருக்கு. இது முளைக்கும் தருவாயில் இருக்குது. இப்போவும் மழை பெஞ்சிட்ருக்கு. இது இன்னும் 2-3 நாட்கள் ஆச்சுன்னா சுத்தமாக எங்களுக்கு எதுவுமே தேடாது. சென்ற 2 வருடமாக எங்களுக்கு எந்த ஒரு இன்சூரன்ஸு கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்ட எங்களுக்கு கிடைக்கல. அது இல்லாமல் போன வருஷம் விவோ கணக்கு எடுத்துகிட்டு போனாங்க. படுத்த விளைச்சல்லாம் பாதிக்கப்பட்டதெல்லாம். அதுலேயும் எந்த ஒரு நிவாரணமும் வழங்கலை. இப்பயும் பருவம் தவறிய மழை பெஞ்சிருக்கு. இதனால் பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். அதனால் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக இதை ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்கிட நாம் கேட்கலாம். செல்லப்பா, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று மாலை தொடங்கி நள்ளிரவு வரை பலத்த கனமழையானது பெய்து வந்தது. தொடர்ந்து மாவட்டத்தில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி மயிலாடுதுறையில் 10.48 சென்டிமீட்டரும், மணல்மேட்டில் 2.3 சென்டிமீட்டரும், கொள்ளிடத்தில் 1 சென்டிமீட்டரும், தரங்கம்பாடியில் அதிகபட்சம் 11.72 சென்டிமீட்டரும், செம்மநாடு கோயிலில் 11.46 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு சுமார் 1,70,000 ஏக்கர்ல விவசாயிகள் சம்பா தாளடி சாகுபடி செஞ்சிருக்காங்க. தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்கள் இந்த கனமழையால் வயலிலே சாய்ந்து தரையோடு தரையாக சுமார் 60,000 ஏக்கர் கிட்டத்தட்ட நெற்கதிர்கள் தண்ணீர்ல மிதந்து கிடைக்கிறதால விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக நலத்துக்குடி, சேர்ந்தியூர், மன்னமந்தல், குளிச்சாறு, மூங்கித்தோட்டம், கோடங்குடி, கழனிவாசல், ஆனதண்டாபுரம், திருக்கடையூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த நெற்பணிகள் தண்ணீர் மிதக்கிறது. இந்த மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக இன்சூரன்ஸ் தொகை செலுத்தியும் இன்சூரன்ஸ் கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. அதை தொடர்ந்து காலையிலிருந்தே மழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. இந்த மழை தொடர்ந்து நீடித்தால் வயலில் சாய்ந்து கிடக்கும் நெற்மணிகள் முளைத்துவிடும் என்றும் அபாயம் உள்ளதாகவும் உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் உரிய இழப்பீட்டை கணக்கு செய்து தமிழக அரசுக்கு சமர்ப்பித்து உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா தற்போது விளைநிலங்கள் மூழ்கி இருக்கிறது. விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்து அறுவடை தொடங்க இருக்கின்ற நிலையில இதே சம்பவம் ஏற்பட்டுள்ளதால் இந்த மழையால பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகவும் கலக்கத்தில் இருக்காங்க. கொள்முதல் நிலையங்கள் திறந்தும் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்கள் செல்லாமல் இருப்பது வயலிலே சாய்ந்திருப்பதால் விவசாயிகள் மிகவும் பரிதாபத்துடன் கவலையில் இருக்காங்க. ஹர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.